பிக் பாஸ் 8 வரைக்கும் ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு நாளும் பார்க்காம இருந்ததே இல்லைங்க. அவ்வளோ பெரிய ஃபேனு நான் பிக் பாஸு. இந்த டைம் தான் வந்து எல்லா நாளும் வந்து எந்த கண்டஸ்டன்ஸுமே இன்னும் 3 வீக்ஸ் ஆகப்போகுது. ஒரு ஃபேவரட்டுன்னு ஒன்று வரவே மாட்டேங்குது. எல்லாருமே ரொம்ப சண்டை 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 சண்டைன்னு ம பயங்கர சண்டையாக தான் இருக்குது. பார்வதி சண்டை போடுறாங்க, கம்ருதீன் சண்டை போடுறாங்க, எஃப்ஜே சண்டை போடுறாங்க, ஆதிரை சண்டை போடுறாங்க. சபரி, கனி எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் யாருமே நமக்கு யூசுவலாக 2 பேர் சண்டை போட்டால் நமக்கு வந்து ஒருத்தர் ஃபேவரட்டாக இருக்கும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இன்னொரு தரப்பு நமக்கு பிடிக்காது. அவங்கள வந்து எதிர்த்து நம்ம பேசுவோம். அப்போ சில பேர்த்துக்கு வந்து அந்த அதர் தரப்பு பிடிக்கும். இவங்கள இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த தடவை வந்து 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா, யாராவது ஒரு சாரார் எடுக்கணும்ல. இப்போ எஃப்ஜேவும் பார்வதியும் சண்டை போடுறாங்கன்னா, எய்தர் நம்ம எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லாட்டினா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணணும். இது 2மே நடக்க மாட்டேங்குது. சரி சண்டை போடுறீங்களா, சண்டை போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர, நமக்கு அந்த ஒரு இன்னும் வந்து ஒரு அஃபிலியேட் ஆக மாட்டேங்குது இந்த சீசனில் இன்னும் கண்டஸ்டன்ஸோட. மேபி ஒயில்ட் கார்டு வந்தால் தான் இது வந்து சரியாகுமான்னு தெரில. ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்லேயும் வந்துட்டு இந்த சாண்ட்ரா அவங்க கப்புள்ஸ் வரப்போகிறதாக சொல்லிகிட்ருக்காங்க. சில பேர் வந்துட்டு இன்னொருத்தர் வருவார், 2 பேர், அது அவங்க பேர் டக்குன்னு வரல, அவங்க வரப்போகிறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ யார் வரப்போகிறாங்கன்னு தெரில. இந்த வாரத்துக்குள்ளே ஒயில்ட் கார்டு விட்டாங்கன்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவங்க கிட்டக்க கொஞ்சம் இது வரும்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோட்லலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்வதி தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அவங்க திவாகருக்கும் அவங்களும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. நேற்று அவங்க 2 பேத்துக்குள்ளே பயங்கர பிரச்சனையாகிடுச்சு. அவங்க பயங்கரமாக திவாகரை கோவப்பட்டு தலகாணி அவங்க மேலே எரிஞ்சு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஆன் தி அதர் ஹேண்ட் திவாகரும் வந்து கியூசிங்கிற இதில் வந்துட்டு அவரும் பிரைப் பண்ணி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ பயங்கர சண்டேல தான் இருக்குது. பார்வதி எந்த டாஸ்க் கொடுத்தாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எஸ்டி டாஸ்க் கொடுத்தா இது என்னோட இது அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி எபிசோட் திறந்தாலே கத்திக்கிட்டே இருக்காங்க. கத்துறாங்க காதே வலிக்குது. அந்தளவு கத்துறாங்க எல்லாருமே. நான் ஒரு கண்டஸ்டன்ஸை பிக் பண்ணி சொல்லலை. மேபி கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ண இது தப்பா ஒன்றுமே தெரில. எல்லாமே கண்டென்ட்னே போகிறாங்க. ஒரு நேச்சுரலாக ஒரு சண்டை நேச்சுரலாக வரும். முன்னாடிலாம் வந்து அதுவாகவே ஆர்கானிக்காக இருக்கும். இந்த தடவை அப்படிலாம் இல்லை. எல்லாமே ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டாகவே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அந்த பார்க்குற அந்த 24 மணி நேரம் பார்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட்டே போன மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு